Rahul, Rakshita and Gurmeet working together would have taken more than 7 days to finish a job. On the other hand, Rahul and Gurmeet working together would have taken less than 15 days to finish a job. மூணு பேர் இருக்காங்க, ராகுல், ரக்ஷிதா, குர்மீத். மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு வேலையை 7 டேஸுக்கு மேலே எடுத்துப்பாங்க. மூணு பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 7 டேஸுக்கு மேலே ஆகும். அதுவே அதில் 2 பேர் ராகுல் அண்ட் குர்மீத் மட்டும் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்க 15 டேஸுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, they all worked together for 6 days, followed by Rakshita who worked alone for 3 more days to finish the job. மூணு பேர் சேர்ந்து ஒரு 6 நாள், கூடவே ரக்ஷிதா மட்டும் தனியாக ஒரு 3 நாள் வேலை செஞ்சாலும் அந்த ஒர்க் முடிஞ்சிடும். If Rakshita had worked alone on the job, then the number of days she would have taken to finish the job cannot be what? ஸோ ரக்ஷிதா மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணியிருந்தால் அந்த ஒர்க்கை முடிக்க தனியாக ரக்ஷிதா மட்டும் முடிக்கிறதுக்கு இதில் எந்த டேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் இந்த ஆப்ஷனில் எதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதுவாக இருக்கும்னு கேட்கல, எதுவாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு கொஷின் தான். ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக்கை விட நம்ம அல்ஜீப்ராவை இன்னும் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணணும். அல்ஜீப்ரா, இன்இக்வாலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஷின் படிக்கும் போதே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். மோர் தென், லெஸ் தென் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து கரெக்டான நம்பர் ஆஃப் டேஸாக இங்கே வந்து அந்த ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க தரவே இல்லை. அப்படி பார்க்கும்போது இதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த கொஷினை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சுப்போம். முதல்ல இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ கடைசியாக ரக்ஷிதா பற்றி தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ ரக்ஷிதா, அப்புறம் ராகுல், அப்புறம் இன்னொருத்தர் வந்து குர்மீத். சரி, இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். இவங்களை வந்துட்டு ஒரு ஏபிசின்னு சொல்லி எடுத்துப்போமே, ஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அப்போ கொஷின் வந்து ஏ பற்றி தான், ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் இதில் ஆப்ஷனில் எதுவாக இருக்காது அப்படிங்கிறத இந்த கொஷின். சரி, ஓகே, ஃபைன். அண்ட் அது கூடவே நம்ம இன்னொன்றும் பண்ணிப்போம், இவங்களுடைய எஃபிஷியன்சியை நம்ம அசியூம் பண்ணிப்போம். எஃபிஷியன்சினா வந்துட்டு ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏக்கு வந்து ஸ்மால் ஏ யூனிட்ஸ் பர் டேன்னு எடுத்துப்போம், பிக்கு பி யூனிட்ஸ் பர் டே, சிக்கு சி யூனிட்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அண்ட் அது கூடவே இப்போ நம்ம டோட்டல் ஒர்க்கையும் நம்ம எடுத்தாகணும். டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்கே இருக்க நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக ஒரு நம்பர் நம்ம யூனிட்ஸ் டோட்டல் ஒர்க்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துக்கலாம்னு கூட பார்த்துப்போம். 7, 15, 6, 3 இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ 7, 15, 6, 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 and 6க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 30 வந்துடும் எல்சிஎம். அண்ட் இப்போ 30 and 7 எடுத்தோம்னா 37s are 210. ஸோ 210 will be a better choice. ஸோ அப்போ 210 டோட்டல் ஒர்க் அவங்க செய்ய போகிற ஒர்க்கு அது 210 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி 210 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எடுத்துப்போம். சரி, ஓகே, ஆல்ரைட். இப்போ இது கூடவே நம்மளுக்கு இன்னொரு சின்ன பேசிக்கும் தெரிஞ்சது தான் ரொம்பவே நல்லது. அது என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அது பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு புது ஸ்லைட் எடுத்துக்கிறேனே. ஓகே, இங்கே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார். பி வந்து அவரோட எஃபிஷியன்சி 2 யூனிட்ஸ் பர் டே. அண்ட் பி செய்யக்கூடிய ஒர்க்ஸ் வந்துட்டு 20 யூனிட்ஸ்னு வச்சுப்போம். இப்போ பியோடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னவாக இருக்கும்? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 20/2 10 டேஸாக இருக்கும். கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் செஞ்சால் 10 டேஸில் அந்த 20 யூனிட்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ இதுவே ஒருவேளை பியோட எஃபிஷியன்சி 2 யூனிட்ஸ் இல்லாமல் மோர் தென் 2 யூனிட்ஸ் பர் டேவாக இருந்தால், ஒரு நாளைக்கு பி 2 யூனிட்ஸை விட அதிகமாக செய்கிறாரு. 2 யூனிட்ஸை விட அதிகமானால் எவ்வளவு எக்ஸாக்ட்லி அது எவ்வளோ அப்படிங்கிறது இல்லாமல் 2 யூனிட்ஸை விட அதிகமாக, ஏதோ ஒரு 3ஆக இருக்கலாம், இல்லை 2.5ஆக இருக்கலாம், இல்லை 2.1ஆக கூட இருக்கலாம். ஸோ அத்தனை யூனிட்ஸ் அவர் செய்யல, 2ஐ விட ஜாஸ்தியாக யூனிட்ஸ் செய்கிறார் அப்படின்னா, இப்போ அதே ஒர்க் 20 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு பிக்கு எத்தனை டேஸ் ஆகும்? டெஃபினட்டாக அந்த டேஸ் குறைஞ்சிடும். இப்போ 10 டேஸ் ஆகாது, 10 டேஸை விட கம்மியாக குறைஞ்சிடும். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஒர்க்குக்கு எஃபிஷியன்சி அதிகமானால் டேஸ் குறையும், இதுவே எஃபிஷியன்சி குறைஞ்சா டேஸ் அதிகமாகிடும். இந்த பேசிக் நம்ம தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம் இது. ஓகே, சரியா? ஸோ அப்போ எஃபிஷியன்சிஸோட பவுண்ட்ரி இருக்குது. எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா டேஸ் குறைஞ்சிடும். பட் எக்ஸாக்ட்லி என்ன எஃபிஷியன்சின்னு தெரிஞ்சால் தான் எக்ஸாக்ட்லி எவ்வளோ டேஸ்ன்றதை நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ வரைக்கும் இது அதிகமானால் அது குறைஞ்சிடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம அட்டாக் பண்ணுவோம். நிறைய வேலையே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீட்டெயில் தான் நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். ராகுல், ரக்ஷிதா அண்ட் குர்மீத். சரி, நம்ம யார் யார் எப்படி எடுத்திருந்தோம்? ராகுல், ரக்ஷிதா, குர்மீத் இல்லையா? சரி, ஓகே, எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ராகுல், ரக்ஷிதா அண்ட் குர்மீத்தா? சரி, ஓகே. ரக்ஷிதாவை ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ராகுல் அண்ட் குர்மீத்தை பிஎன்சின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போது ராகுல், ரக்ஷிதா, குர்மீத்னா 3 பேர் ஏபிசி. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்க மோர் தென் 7 டேஸ் ஆகும். மோர் தென் 7 டேஸ். அந்த மோர் தென் 7 டேஸ் இப்படி எழுதியிருக்கேன். அண்ட் அதுவே ராகுல் அண்ட் குர்மீத் மட்டும், ராகுல் அண்ட் குர்மீத் அப்படின்னா ராகுல் குர்மீத்னா பிஎன்சி.
B and C மட்டும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்க less than 15 days ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ less than 15 days. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுத்துடலாமா? என்ன எடுத்துடலாம்? இவங்க 3 பேர் சேர்ந்தா more than 7 days ஆகுதுன்னா இப்போ இவங்க 3 பேரோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? A plus B plus C உடைய கம்பைன்ட் எஃபிஷியன்சி டெஃபினட்டாக less than அந்த 210/7 தான் இருக்கும். 210 தான் நம்மளுடைய டோட்டல் ஒர்க்காக நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ இங்கேயே நம்ம அசியூம் பண்ணி வச்சாச்சு 210. அப்போது அந்த டோட்டல் எஃபிஷியன்சி கம்பைன்ட் எஃபிஷியன்சி 210/7 30 இருக்கும். அப்போ 30 யூனிட்ஸ் பர் டேவாக தான் இருக்கும். A plus B plus C வந்து ஈக்குவல் டு 30 கிடையாது. எப்போ ஈக்குவல் டு 30? 7 டேஸாக இருந்தது. எக்ஸாக்ட்லி 7 டேஸ் நான் முடிச்சாங்கன்னா அப்போ எக்ஸாக்ட்லி 30 யூனிட்ஸ் பர் டேவாக இருக்கும். ஆனால் இவங்க எடுத்துக்கிறது மோர் தென் 7 டேஸ். இவங்க வந்து 7 டேஸுக்கு மேலே எடுத்துப்பாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு அவங்க பண்ண ஒர்க்கு 30 யூனிட்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இந்த 3 பேருக்கு சேர்த்து. இப்போ அடுத்தது B and Cக்கு வருவோம். B plus C இவங்களை பற்றி பார்ப்போம். B and C வந்து less than 15 days எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய கம்பைன்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? மோர் தென் 210/15. 210/15 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 42/3. 14 எஸ் 14 யூனிட்ஸ் பர் டேவாக இருக்கும். சரி, இப்போ இதுவும் கிளியர். 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 30 யூனிட்ஸை விட கம்மியாக முடிக்கிறாங்க. அதில் B and C 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 14 விட அதிகமாக முடிச்சிடுறாங்க. சார் அப்போ இதை வச்சு நம்ம ஏவை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பார்ப்போம். 3 ABC சேர்ந்தா 30 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் B and C வந்து 14க்கு மேலே. அப்படின்னா நம்ம ரஃபாக ஏவை பற்றி இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா A should be less than 16ன்றது சொல்லணும். ஏன்னா A 16 விட கம்மியாகும், B and C 14 விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வேல்யூஸும் கிடையாது. B and C விட 14, B and C சேர்ந்தா 14 விட அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக A வந்து less than 16 தான் இருந்தே ஆகும். less than 16 எந்த நம்பராக இருக்கலாமா அப்படின்றது சொல்ல முடியாது, அது B and C பொறுத்தது. பட் ஸ்ட்ரிக்ட்லி less than 16 தான் இருந்தால் தான் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், A வந்து 16 யூனிட்ஸ் பர் டே விட கம்மியாக இருந்தே ஆகணும். பட் 16 யூனிட்ஸை விட கம்மியாக எந்த நம்பராக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. பை டிஃபால்ட் ஸ்ட்ரிக்டாக இந்த கண்டிஷன் ஒபே ஆகணும். சரி, இது ஒரு சைட் அப்படியே எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு இன்னொரு தேர்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கு. அது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அது என்ன கொடுத்துருக்காங்க? 3 டேஸா 6 டேஸா? சரி, ஓகே. ஸோ 3 பேர் 6 டேஸ் சேர்ந்து வேலை செஞ்சா, 3 பேர் சேர்ந்து 6 டேஸ் வேலை செஞ்சா, அண்ட் அது கூடவே ஏ, அதாவது ரக்ஷிதா தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். ஏ 3 டேஸ் தனியாக வேலை செஞ்சாலும் அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்? 6 டைம்ஸ் ஆஃப் A plus B plus C. இவங்க 3 பேர் சேர்ந்து 6 டேஸ் வேலை செஞ்சு அப்புறம் தனியாக இன்னொரு 3 டேஸ் ஏ மட்டும் வேலை செஞ்சாலும் அந்த ஒர்க் முடிஞ்சிடும், 210 முடிஞ்சிடும். இப்படிங்கிறது நமக்கு இருக்குது. சரி, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்மளுக்கு A plus B plus C பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே தெரியும், 30 அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதை வச்சு இதை லிங்க் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது ரிசல்ட் வர வைக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த ஃபார்மேஷன் வந்திருக்கு. சரி, எஸ். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை கொஞ்சம் சைடில் நான் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. எஸ், A is less than 16 அப்படிங்கிறது இந்த இதுலையே தனியாக வச்சுப்போம். சரி, ஓகே. எஸ், சரி, இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நமக்கு தெரிஞ்சது இதுதான், A plus B plus C is less than 30ன்றதான் தெரியும். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு இதை வர வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது ஈக்குவல் டு 210 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதை வச்சு இதை கொஞ்சம் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் A plus B plus C என்னவா இருக்கும்? will be less than 6 times of 30. அப்போ 180 இருக்கும். ஓகே, சக்ஸஸ். அப்போ அது கூடவே 6 times of A plus B plus C ப்ளஸ் ஒரு 3A ப்ளஸ் 3A, அந்த பக்கம் என்ன ஆகும்? அங்கேயும் ஒரு 180 ப்ளஸ் 3A ஆட் ஆகிடும். this should be less than this அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இது லெஸ் தன் எதுனா இது கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன், அது கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன், அப்போது லெஸ்ஸாக தான் இருக்கும். இன்இக்வாலிட்டி தானே, நம்ம அடிஷன் ஆட் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டி அது அப்படியே தான் ஸ்டே ஆகும். எஸ், சரி. இது நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? இதுதான் 210 ஆச்சு. இது நம்ம 210 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 180 ப்ளஸ் 3A இஸ் கிரேட்டர் தேன் 210 ஆகிடும். அப்படியே அந்த இன்இக்வாலிட்டியை LHS to RHS, RHS to LHS அப்படியே நான் இடம் மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ கிரேட்டர் தென் 210 இதோட எக்ஸ்பிரஷன் தான், இதோட வேல்யூ தானே 210, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதை அங்கே அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஏ பற்றி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். ஸோ என்ன சொல்லலாம்? 3A இஸ் கிரேட்டர் தேன் 210 மைனஸ் 180னா நம்மளுக்கு 13 வரும். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்? A இஸ் கிரேட்டர் தேன் 10ன்றதை சொல்லலாம். கரெக்டாக? சூப்பர். அப்போ A கன்ஃபார்மாக 10 யூனிட்ஸ் பர் டேவாக தான் இருந்தே ஆகணும். 10 யூனிட்ஸ் பர் டே விட அதிகமாக இருந்தாகணும். ஏவோட எஃபிஷியன்சி A ஒரு நாளைக்கு தனியாக 10 யூனிட்ஸ் பர் டே 10 யூனிட்ஸ் செஞ்சே ஆகணும். 10 யூனிட்ஸை விட அதிகமாக செஞ்சாகணும். அதே சமயம் A ஒரு நாளைக்கு 16 யூனிட்ஸை விட கம்மியாக தான் இருந்தாக முடியும். அப்போ தான் கரெக்டாக இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும்.
சரி, இப்போ ஏ ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸை விட அதிகமாக தான் செஞ்சாகணும் அப்படின்னா அப்போ ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் டேஸ் பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் ஏ என்ன சொல்லலாம்? அது கன்ஃபார்மாக லெஸ் தென் 210/10 தான் இருந்தாகணும். அப்படின்னா ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு எடுத்துப்போமே ஷுட் பி லெஸ் தென் 21 தான் இருந்தாகணும். 21 டேஸ் தான் இருந்தாகணும். 21 கூட இருக்க முடியாது. ஏ 10 யூனிட்ஸ் பர் டே செஞ்சால் ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் 21 இருக்கும். ஏ 10 யூனிட்ஸை விட அதிகமாக செஞ்சால் ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் 21 டேஸை விட கம்மியாக தான் இருந்தே ஆகணும். ஸோ அப்போ 21 அதை விட அதிகமாகவும் இருக்க முடியாது. திரும்ப ஒரு விசிட் நம்ம பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ என்ன இருக்குது? ஷுவர், வி ஆர் கரெக்ட். 21 விட கம்மியாக தான் இருந்தே ஆகணும். நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே 21 விட கம்மியாக இருக்குது. 21 இருக்குது. அப்போது ஏவுடைய நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது ரக்ஷிதாவுடைய நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக 21 டேஸாக இருக்கவே இருக்காது. எது இருக்கக்கூடாது, கெனாட் பி தான் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. பட் 21 இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் 21 தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிவிடுவோம். பர்ஃபெக்ட். ஆப்ஷன் பி 21 இஸ் ரைட் ஆன்சர்.